जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतं। जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकम्। பரமஹம்ச நித்யானந்தர் கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபடும் ஓர் ஆன்மீக சக்தி. ஆன்மீக இயக்கத்தை உலகமெங்கும் நிறுவி வழிநடத்தும் ஆன்மீக வழிகாட்டி. வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சியூட்டும் ஓர் முன்னோடி. ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் அவதரித்த அவதார புருஷர். இவர் பிறவியால் ஒரு யோகி. ஆன்மீக ஆய்வு பயணங்களை துணிச்சலோடு மேற்கொள்ளும் நவீன கால குருநாதர். தெய்வீக ஆற்றலின் அடையாளம். கோடிக்கணக்கானவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் ஆனந்த சக்தி. யோக அறிவியலின் உள்ளார்ந்த சத்தியங்களை தம்முள் கண்டுணர்ந்த யோக புருஷர். மெய்ஞானத்தை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்யும் மெய்ஞான விஞ்ஞானி. ஞானமருளும் வாழும் குருநாதர். கோடிக்கணக்கான சீடர்களால் பின்பற்றப்படும் ஞான குரு. ஞான களஞ்சியம். ஆனந்தத்தை தம் சிரிப்பால் பகிரும் ஆன்மீக பேரலை. ஈடு இணையற்ற தீட்சை அளிக்கும் அவதார சக்தி. ஆனந்த வாழ்விற்கு தேவையான அனைத்து ஜீவன் முக்த சத்தியங்களையும் வெளிப்படுத்தும் சத்குருநாதர். வாருங்கள், உங்களால் மறக்க முடியாத ஆன்மீக அனுபூதியை பெறுங்கள். வேத வேதாந்த சம்வேத்யம் தேவதேவி ஸ்வரூபிணம் வந்தே வடபலாஷிஸ்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். அருணகிரீத்யாக்யம் த்வாம் மகாபாவ சுயோகினம் வந்தே பூர்ணாவதாரம் ஷம் நித்யானந்தாய ஸ்வாகதம். மனுஷ்யாணாம் சஹஸ்ரேஷு கஷ்சித்யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஷ்சின் மாம் வேத்தி தத்வதஹ. மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு கஷ்சித் யததி சித்தயே யததாம் அபிசித்தானாம் கஷ்சின் மாம் வேத்தி தத்வதஹ. வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்லும் ஆழமான சாத்திரங்கள். இன்றைய சூத்திரங்கள் ஆழமான வாழ்க்கையின் மிக உயர்ந்த சத்தியங்களை சொல்லக்கூடிய சூத்திரங்கள். இந்த சூத்திரங்கள் நமக்குள் தெளிவாக மலருமானால் அவை நேரடியாக நம்முடைய வாழ்க்கையை உச்சகட்ட நிகழ்விற்குள் கொண்டு செல்லும். நம்முடைய வாழ்வினுடைய உச்சகட்ட நிகழ்வு அப்படின்னா ஞானமடைதல், பூரணத்துவத்தை அடைதல், ஜீவன் முக்தத்தன்மையை அடைதல். வாழ்க்கையினுடைய இந்த உச்சகட்ட நிகழ்விற்குள் நம்மை செலுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த சூத்திரங்கள் ஆயிரக்கணக்கான மனிதர்களில் யாரோ ஒருவன்தான் ஜீவன் முக்த நிலைக்கான சாதனை செய்ய முயலுகின்றான். அவ்விதம் முயலுகின்ற மனிதர்களிலும் பெருவாய்ப்பு உள்ளோர்களுக்கும் அதிலும் யாரோ ஒருவன்தான் அந்த ஜீவன் முக்த தன்மையை முழுமையாக அடைகின்றான். அருமையான சூத்திரம். பெருமான் சொல்றாரு, ஆயிரக்கணக்கான மனிதர்களில் யாரோ ஒருவன்தான் ஜீவன் முக்தியை அடைவதற்கான சாதனை செய்ய முயல்கின்றான். அவ்விதம் முயல்கின்ற பெருவாய்ப்பு உள்ளோர்களுள்ளும் யாரோ ஒருவன்தான் ஜீவன் முக்த தன்மையை அடைகின்றான். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு
முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம். வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பக்தர் வேண்டும் வரம் கூடும் நேரம் நித்யானந்தன் தரும் கல்ப. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः। या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः, शिवा शरव्याया तव तया नो रुद्रमृळया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी, तया नस्तनुवा शन्तमया गिरिशन्ताभिजागशीः। या विषं गिरिशन्तः. மீண்டும் 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 மனிதகுலம் இந்த சத்தியத்தை தன்னுடைய வாழ்க்கையில் சாத்தியமாக்கிக் கொள்ள முடியும் என்று தெரிந்தும் செய்து கொள்ளாமல் இருக்கின்ற காரணம் என்ன? கிருஷ்ணனுடைய காலத்தில் ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா அது ஒரு விஷயம். இப்போ நம்முடைய காலத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது ஒரு விஷயம். ஆனால் ரெண்டு காலத்திலையும் ஒரு பிரச்சனை மாறாமல் இருக்கிறது அப்படின்னா அது மிகவும் மோசமான விஷயம். ஏதாவது சில பிரச்சனைகள் அந்த காலத்தில் இருந்து ஏதாவது சில பிரச்சனைகள் இந்த காலத்தில் இருந்திருந்தால் தவறில்லை. ஆனால் ரெண்டு காலத்திலையுமே ஒரு பிரச்சனை மாறாமல் இருக்கிறதுன்னா அப்போ மனித குலத்தின் அடிப்படையிலேயே ஏதோ ஒரு மிகப்பெரிய தவறு நடந்து கொண்டிருக்கின்றது. கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும் அவர்களில் சிலருக்குத்தான் இதை கேட்க வேண்டும் என்று கூட தோன்றுகிறது. கேட்கின்ற மக்களிலும் சிலருக்குத்தான் இதை வாழ்க்கையின் சத்தியமாக மாற்ற வேண்டும் என்று தோன்றுகிறது. மாற்ற முயற்சிக்கின்ற மக்களிலும் சிலருக்குத்தான் ஜீவன் முக்த அனுபவம் மலருகின்றது. இது நாம் ஆழ்ந்து உள்வாங்கிக் கொள்ள வேண்டியது. ஏன் மனிதர்களுக்கு இந்த உற்சாகமும் உத்வேகமும் ஜீவன் முக்த தன்மையை நோக்கி செல்ல வேண்டிய தேவையும் இல்லாமல் போகின்றது? ரொம்ப அழகா நம்முடைய ஞான நூல்கள் விளக்குகின்றது. எவ்வளவு காலம் வரை அவன் தன்னை வெறும் உடல்னு நினைக்கிறானோ அப்போ உடல் சார்ந்த இன்பங்களில் மட்டும்தான் அவனுடைய நேரமும் எண்ணமும் சக்தியும் காலமும் செலவிடப்படும். எவ்வளவு நாட்களுக்கு பிறகு அவன் தான் உடல் அல்ல மனம் என்று உணரத் துவங்குகிறானோ அப்போ மனம் சார்ந்த இன்பங்கள் சுகங்கள் அதுக்குத்தான் அவனுடைய காலமும் நேரமும் செலவிடப்படும். முதல்ல உடல் தான் உடல்னு நினைக்கிறப்போ உடம்புக்கு தேவையான உணவு, உறைவிடம், உடை இதை சேர்க்கிறது. இதிலேயே பலவேறு விதங்களில் சேர்ப்பது. அதில் தான் அவனுடைய எண்ணமும் கவனமும் போகும். பல்வேறு விதமாக உண்பதும் பல்வேறு விதமாக உடுத்துவதும். இந்த உடல் சார்ந்த சுகங்கள் எப்போ மனிதனுக்கு தான் ஒரு மனம்னு தோணுதோ அப்போ மனம் சார்ந்த சுகங்கள் அப்படின்னா பேர் புகழ். சில பேர் தன்னை புகழ்ந்து பேசும்போது வருகின்ற ஒரு கிக், ஒரு போதை,
நல்லா தெரிஞ்சுக்கோங்க, புகழ் ஒரு பெரிய போதை. தன்னை வெறும் உடலாக நினைக்கின்ற மனிதனுக்கும் தன்னை ஆன்மாவாக நினைக்கின்ற மனிதனுக்கும் அது இருக்காது. ஆனால் தன்னை மனம்னு நினைக்கின்ற அந்த காலகட்டத்திலே அந்த போதை இருக்கும். யாராவது 2 பேர் புகழ்ந்து பேசினா அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், ஒரு எலேட்டடான ஃபீலிங் இருக்கும். இந்த போதை மனம்னு நினைக்கும் பொழுது, அப்போ மனம் சார்ந்த சுகங்களை நோக்கித்தான் மக்கள் ஓடுவார்கள். பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல பேருடைய தான தர்மங்கள் கூட மனம் சார்ந்த சுகத்திற்காக செய்யப்படுபவை. அப்படின்னா அது தான தர்மம் கிடையாது, நிஜமான தான தர்மம் கிடையாது. மனம் சார்ந்த சுகத்திற்காக செலுத்தப்படும் வரி, அவ்வளவுதான். மனம் சார்ந்த சுகத்தை அடைவதற்காக செலுத்தப்படும் கட்டணம், அவ்வளவுதான். சில நேரத்தில் இந்த மனம் சார்ந்த சுகம் அப்படிங்கிற அளவுக்கு மனிதன் மேல் வந்தால் உடல் சார்ந்த சுகங்களை தியாகம் செய்யவும் தயாராவான். அதையும் தாண்டி தான் ஆன்மா என்கின்ற உணர்வை சார்ந்து அவன் வாழும் பொழுது உடல் சார்ந்த சுகங்களையும் தாண்டி மனம் சார்ந்த சுகங்களையும் தாண்டி தான் ஆன்மா என்கின்ற உணர்வை சார்ந்ததனால் ஆன்ம சுகங்களை நோக்கி இயங்கத் துவங்குவான். இந்த ஆன்ம சுகங்களை நோக்கி இயங்குகின்ற அளவிற்கு பக்குவமடைந்த உயர்நிலை அடைந்த மனிதர்களுக்குத்தான் இந்த ஆன்ம தேடுதலே உருவாகும். இல்லைன்னா பக்கத்திலேயே உட்கார்ந்து பகவத்கீதையை கிருஷ்ணனே நேரில் சொன்னாலும் அப்புறம் போய்க்கலாம் விடப்பா, இன்னைக்கு இந்த டிவி சீரியல் ரொம்ப முக்கியமானது. மனிதர்கள் தன்னை எதுவாக நினைக்கிறார்களோ அது சார்ந்த சுகங்களைத்தான் அவர்கள் தன்னை நோக்கி ஈர்க்கிறார்கள். தன்னை எதுவாக நினைக்கிறார்களோ அது சார்ந்தவைகளைத்தான் சுகங்களாகவே கருதுகிறார்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் உங்களுக்கு புரியவே புரியாது. சாமி பகவத்கீதை சொல்றாருன்னா உங்களால் வீட்டில் உட்கார முடியாது. ஆனால் நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் வீட்டில் இருக்கவங்கள உங்களால் அசைக்க முடியாது. என்ன வேணா நீங்கள் சொல்லி பார்க்கலாம், அவங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது. நீங்கள் நினைப்பீங்க இது என்னடா இது, சாமி வர்றாரு 5 நாள் சொல்கிறாரு, யார் வேணா போகலாம் கேட்கலாமே, நாமளும் எவ்வளோ சொல்லி பார்க்குறோம், இந்த அம்மா டிவியை விட்டு நான் நகர மாட்டேங்குதே, இந்த வீட்டில் இருக்கிற பழைய டிவியை விட்டு நகர மாட்டேங்குது உங்களுக்கு தோணலாம். ஆனால் நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, தான் எது என்று தன்னை அவர்கள் கருதுகிறார்களோ அது சார்ந்த சுகங்களை மட்டும்தான் அவர்களால் ஈர்க்க முடியும். நீங்கள் உலகத்திலேயே பார்க்கலாம், உங்களுக்கு பசியாக இருக்கும் பொழுது மட்டும்தான் வழியில் இருக்க எல்லா ஹோட்டல் போர்டும் கண்ணில் படும். பசிக்கலைன்னா அதே போர்டு அதே ரோட்டில் இருந்து நீங்கள் அதே ரோட்டில் போயிருந்தாலும் அந்த போர்டு கண்ணில் படாது, அதை நோட் பண்ண மாட்டீங்க. பசிக்கும் பொழுது தான் அது கண்ணில் படும். ஞான தாகம் எடுத்தால் மட்டும்தான் பகவத்கீதை சத் சங்கம்ன்ற போர்டு கூட கண்ணில் படும், இல்லைன்னா கண்ணில் படாது. ஞான தாகம் எடுத்தால்தான் பகவத்கீதைங்கிற சத் சங்கம்ங்கிற போர்டு கூட கண்ணில் படும். ஏன்னா நாம் உடல் அப்படின்னு நினைக்கிறப்போ அது சார்ந்த தேவைகள் மட்டும்தான் நம்முடைய கவனத்தின் முன்னாடி இருக்கும், மீதியெல்லாம் பின்பக்கம் போய் மறைஞ்சிரும். நாம் ஆன்மான்ற உணர்வு மேலெழும் பொழுது அது சார்ந்த தேவைகள் முன்னாடி நிற்கும், மற்றதெல்லாம் பின்னாடி போய் மறைஞ்சிரும். சாமி ரொம்ப அழகாக சொல்றது உண்டு, விதர்க்கம், இந்த குருவோடு ஃபீலிங் கனெக்ஷன். அது எப்போ வரும்னா வெளியில் பட வேண்டியது எல்லாம் பட்டு வாழ்க்கையினுடைய பாடங்கள் நமக்குள் உரைக்கப்படும் பொழுதுதான் இந்த ஞான குருவை நோக்கிய தேடுதலும் அவரோடு இருக்கின்ற விதர்க்கமும் நமக்குள் உருவாக ஆரம்பிக்கும். அருமையான ஒரு கைவல்ய நவநீதத்தின் பாடல், ஆனவி மனைவி மக்கள் அர்த்த வீடனைக்கண் மூன்றும் காணவர் வலையில் பட்டு கைதப்பி ஓடுமான் போல் போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணஞ்சென்று ஞான சத்குருவைக் கண்டு நன்றாக வணங்கினானே. ஒரு மான் வேடனுடைய வலையிலே சிக்கிவிடுமானால் எப்படியாவது
ஏதோ ஒரு விதத்தில் அந்த வலையிலேருந்து தப்பிச்சிருச்சுன்னா அந்த இடத்த விட்டு அது எவ்வளோ வேகமாக ஓடும். அதே மாதிரி இந்த சம்சார துக்கத்திலே, வாழ்க்கைங்கிற துக்கத்திலே சிக்கி சரியாக வாழத் தெரியாததனால் எடுத்த முடிவுகளினால் ஏற்பட்ட துக்கத்திலே சிக்கி நன்கு உதைபட்ட ஒரு மனிதன் அதிலிருந்து விடுபட்டா எப்படி இந்த மான் மாதிரி ஓடுவானா? ஓடுறது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஓடுறவனால மட்டும்தான் ஒரு ஞான சத்குருவை கண்டு விதர்க்கத்தை உணர முடியும். துக்கம் வர வர உள்ளே ஒடுங்குவது மனித மனத்தின் இயற்கை. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக நடத்தும் நித்யானந்த ஸ்புரண தியான அனுபவ முகாம் NSP-ஆல் நீங்கள் பெறும் உடனடி பலன்கள்: உடல் சக்தி அதிகரிப்பு, தீராத நோய்களிலிருந்து உடனடி விடுதலை, மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்விலிருந்து உடனடி விடுதலை, கவலை, தூக்கமின்மை மற்றும் கர்ம வினைகளிலிருந்து உடனடி விடுதலை, உறவுகளில் இனிமை, செல்வச் செழிப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டை தரும் மன அமைப்பை உருவாக்கும் தியான முறைகள். மேலும் NSP-யில் வாழும் ஞானியிடமிருந்து நீங்கள் பெறும் தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றலான குண்டலினி சக்தி உயிர்ப்பிக்கப்படுகின்றது. தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் மைட்டோகாண்ட்ரியா செல் சக்தி 1300% வரை அதிகரிக்கிறது. இது கேன்சர் போன்ற தீராத வியாதிகள் வருவதையே தடுக்கிறது என்று மருத்துவ ரீதியாக ஆராய்ச்சி செய்து நிரூபிக்கப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்விலும் இந்த பலன்களை அனுபவமாக உணர நித்யானந்த ஸ்புரணா தியான முகாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. முன்பதிவிற்கு 7200003311 7200003322 0417523766. நடைபெறும் நாள் ஜனவரி மாதம் 25, 26, 27, 28, 2012. இடம் துளுவ வேளாளர் கல்யாண மண்டபம், கடம்பராயன் தெரு, திருவண்ணாமலை 606601. பலதரம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சாமி பார்த்துருக்கேன். பெரியவர்கள் இந்த மாதிரி சத்சங்கங்களுக்கு வரும்பொழுது அவர்களுடைய இளவயது மகனையோ மகளையோ அழைச்சிட்டு வருவாங்க. அழைச்சிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் என் முன்னாடி வரும்பொழுது தான் விழுந்து வணங்குன்னு அந்த இளைஞனை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அது முன்னாடியேவாவது அவங்க பேசி அழைச்சிட்டு வந்துருக்கணும், அதை சொல்லி அழைச்சிட்டு வர மாட்டாங்க. இங்கே வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு ஃபோர்ஸ் பண்ணும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னப்பா இப்படி பண்ணுறார்களே அப்படின்னு. ஆனால் என் முன்னாடி தான் ஆர்கியூமெண்ட் நடக்கும். இந்த பெரியவர் சொல்லுவார், பெற்றோர் சொல்லுவாங்க விழுந்து வணங்கு அப்படின்னு. பையன் வந்து அப்படியே மேலும் கீழும் பார்ப்பார். நான் எதுவும் சொல்கிறதில்ல, எதுக்குப்பா இதில் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணாதீங்க, பரவாயில்ல, நல்லா இருப்பா அப்படின்னு அமுச்சு விட்டுறது. அவருக்கு அந்த சங்கடமாக இருக்க வேண்டாமேன்னு. ஆனால் அதே நபர் நான் நல்லா பார்த்துருக்குறேன். ஒரு கல்யாணம் ஆகி 2 வருஷம் அதுக்கப்புறம் வரும்பொழுது அதே நபர், அதே இளைஞன் மிகவும் பணிவோடு பவ்யமாக சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிடுவார். எப்படித்தான் அந்த 2 வருஷத்தில் பணிவு, அடக்கம் எல்லாமே வருதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் சரி சாமி, சரி சாமி. வேற ஒன்றும் இல்லை, வாழ்க்கையினின் சில பாடங்கள் பொறுப்பெடுக்கும் பொழுது நமக்குள்ளே சென்று விடுகிறது. பொறுப்பெடுத்து நிற்கும் போதுதான் வாழ்க்கையின் பல பாடங்கள் நமக்கு உரைக்கப்படுகிறது. பாடங்கள் நமக்கு உரைக்கப்பட துவங்கிய உடனேயே நாம் வெறும் உடல் அல்ல, வெறும் மனம் அல்ல அப்படிங்கிறத தாண்டின உணர்வு வர ஆரம்பிச்சிருது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, துக்கம் வராத வரைக்கும் தான் உடம்பையும் மனசையும் பிடிச்சிருப்பீங்க. நீங்கள் உடம்புன்னு நினைக்கும் போது துக்கம் வந்தால் உடனே ஒடுங்கி மனசாக மாறுவீங்க. நீங்கள் மனம்னு நினைக்கும் பொழுதும் துக்கம் வருமானா ஒடுங்கி நீங்கள் ஆன்மான்ற உணர்வுக்குள்ளே போக ஆரம்பிப்பீங்க. துக்கம் வர வர உள்ளே ஒடுங்குவது மனித மனத்தின் இயற்கை. அப்போ நீங்கள் எப்போ ஆன்மாங்கிற உணர்வை திரும்ப திரும்ப கொண்டு வர துவங்குகிறீர்களோ அப்போ இயற்கையிலேயே என்ன ஆகும்னா அது சார்ந்த சுகங்களை தேடவும் அது சார்ந்த சுகங்களை நோக்கி ஓடவும் துவங்கி விடுவீர்கள். அது சார்ந்த சுகங்களை தேட துவங்கி விடுவீர்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா துக்கம் வரும்பொழுது உங்களுக்குள்ள உங்கள் பர்சனாலிட்டி ஹெவியாக தெரியும். காரணம் வேற ஒன்றும் இல்லை, உள்ளுக்குள்ளே நீங்கள் ஆழமாக உங்களை நோக்கி செல்லுகிறீர்கள். வெளியில் இருப்பது நீங்கள் இல்லைன்ற தெளிவு உங்களுக்குள் வர துவங்குகிறது.
முண்டக உபனிஷதம்ன்ற ஒரு உபனிஷத்துல அருமையான ஒரு கதை, அருமையான ஒரு கதை. ஒரு மரத்துல உயர்ந்த ஒரு கிளையில பொன் நிறத்திலே, தங்க நிறத்திலே ஒரு பெரிய பறவை அமர்ந்து இருக்கிறது. கீழே ஒரு சாதாரண ஒரு பறவை, சிறிய பறவை, சில நேரத்தில் இனிப்பு பழங்களையும் சில நேரத்தில் கசப்பு பழங்களையும் அந்த மரத்தில் தாவி தாவி சாப்பிடுது. அந்த பறவை எப்போ கசப்பு பழங்களை சாப்பிடுதோ அப்போ உடனே, ஓ வாழ்க்கையே துக்கமப்பா, மேலே ஒரு பறவை உட்கார்ந்துருக்குவார் பொன்னிறத்தில், எதையும் சாப்பிடாம அமைதியாக, அந்த பறவை மாதிரி நானும் மாறிடணும் அப்படின்னு நினச்சி அந்த மேலே இருக்கிற பறவையை நோக்கி போகுமா. போகிற வழியிலேயே எங்கேயாவது சாப்பிடும் பொழுது ஒரு 2-3 இனிப்பு பழங்களை சாப்பிட்டுருச்சுன்னா இந்த கசப்பு அனுபவத்தை மறந்துட்டு வாழ்க்கை வாழறதுக்கான கான்ஃபிடன்ஸ் வந்துடுறதுனால திரும்பவும் தாவி தாவி மரங்களில் பழங்களை சாப்பிட்ற வேலையை செஞ்சிடும். அந்த பெரிய பறவையை நோக்கி போகாதான், சாப்பிட்டுட்டே இருக்குமா. திரும்பவும் ஏதாவது ஒரு கசப்பு பழத்தை சாப்பிட்டுருச்சுன்னா, இல்லை இல்லை வாழ்க்கையே துக்கம் பார் அந்த பறவை, நான் திரும்ப அந்த பறவை மாதிரி ஆகணும், திரும்ப அந்த பறவையை நோக்கி ஓட ஆரம்பிக்கணும். போகிற வழியில் அதே மாதிரி திரும்பவும் இனிப்பு பழங்களை சாப்பிட்டு கான்ஃபிடன்ஸ் வந்து பறவையை தேடுறத, பெரிய பறவையை தேடுறதை விட்டுட்டு பழங்களையே சாப்பிட்டுட்டு இருக்குமா. எப்போவாவது ஒரு தரம் ஸ்ட்ராங்காக ரொம்ப ஆழமான கசப்பு பழத்தை சாப்பிட்டுருச்சுன்னா, இல்லை இதுக்கு மேலே பெரிய பறவையை சென்றடைவது வரை வாயையே திறப்பதில்லை அப்படின்ற வைராக்கியத்தோடு அந்த பெரிய பறவையை நோக்கி போக ஆரம்பிக்கும் பொழுதுதான் நம்முடைய ஜீவன் முக்த பாதை மலருகின்றது. நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் தவிச்சிட்டு இருப்போம், தாவிட்டு இருப்போம். ஒரு கிளையில் இனிப்பு பழத்தை சாப்பிட்றது, ஒரு கிளையில் கசப்பு பழத்தை சாப்பிட்றது. கசப்பு பழத்தை சாப்பிட்ட உடனே ஐயோ அந்த பறவை மாதிரியே நாமளும் ஆயிடணும், வேக வேகமாக ஓடுறது. ஓடும் பொழுதே வழியில் வேறு ஏதாவது ஒரு இனிப்பு பழத்தை சாப்பிட்டா உடனே தைரியம் வந்துடும். அதனால் அந்த பறவையை நோக்கி தேடுற எண்ணம் மறந்து போயிடும். திரும்பவும் வழியில் கசப்பு பழத்தை சாப்பிடும் பொழுது இல்லை இல்லை தேடி கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ற உற்சாகம் வரும். திரும்பவும் இனிப்பு பழத்தை சாப்பிட்டா உற்சாகம் போகும். எப்போவாவது ஆழமான கசப்பை உண்டு விட்டால் மட்டும் பறவையை பிடித்தே தீருவது, பெரிய பறவையை பிடித்தே தீருவதுன்னு வேகமாக ஓடுறோம். அந்த ஓடுதல், அந்த ஓட்டம்தான் ஜீவன் முக்த தேடுதல். ஆயிரக்கணக்கான மக்களில் வெகு சிலருக்குத்தான் அந்த தேடுதல் வருகிறது. ஏன்னா உடல்னு நினைக்கும் பொழுது உணர்வின் ஓட்டம் ஒளிந்து கொள்கிறது. உணர்வுன்னு நினைக்கும் பொழுது உடலின் ஓட்டம் ஒளிந்து விடும். தன்னுடைய 3 பேரன்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த வயதான பாட்டி சாலையில் அந்த பேரன்கள் படிக்கிற பள்ளியோட தலைமை ஆசிரியர் போகிறத பார்த்துட்டு, பா பேரன்களா போய் ஒளிஞ்சுக்கோங்கடா, உங்கள் ஸ்கூல் தலைமை ஆசிரியர் போகிறாரு, நீங்கள் வேற நீங்கள் ஸ்கூல் போகாமல் மட்டம் போட்டிங்க, போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னா. பேரன்கள் சொன்னாங்களாம், பாட்டி பாட்டி நீ முதல்ல போய் ஒளிஞ்சுக்கோ, ஏன்னா நீ செத்து போயிட்டுன்னு சொல்லி தான் நாங்கள் லீவே எடுத்துருக்குறோம். பேரன்கள் ஒளிவதா பாட்டி ஒளிந்து கொள்வதான்னு சூழ்நிலை. பாட்டி சொல்றாங்க பேரன்களை ஒளிஞ்சுக்க சொல்லி, பேரன்கள் சொல்றாங்க பாட்டி நீ ஒளிஞ்சுக்கோன்னு. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை. உடல் சார்ந்த உணர்வுகள் எழும்பொழுது அது ஆன்மா சார்ந்த ஆசைகளை ஒளியச் சொல்கிறது. ஆன்மா சார்ந்த உணர்வு எழும்பொழுது அது உடல் சார்ந்த ஆசைகளை ஒளியச் சொல்கிறது. 2 பேருமே யமன் வரும்பொழுது ஒளிஞ்சாகணும். ஒருத்தன் பொய் சொன்னதுக்காக, இன்னொருத்தன் பொய்க்கான காரணமாக இருந்ததற்காக. உடம்பு யமன் வர்றதுக்குள்ள ஒளிஞ்சாகணும். காரணம் என்னன்னா, தானே எல்லாம் அப்படிங்கிற பொய் சொன்னதற்காக. ஆன்மா யமன் வர்றதுக்குள்ள தன்னை உடலுக்கு உணர்த்தி ஆகணும். காரணம் என்னன்னா, உடல் பொய் சொல்வதற்காக, பொய் சொல்லும் பொழுது அமைதியாக இருந்ததற்காக, பொய் சொல்வதற்கு ஒத்துழைத்தமைக்காக. ஒரு விதத்தில் பார்த்தா பொய் சொல்வதற்கு ஒத்துழைப்பதும், பொய் சொல்லும் பொழுது எதுவும் செய்யாமல் இருப்பதும் கூட தவறுதான். நீங்கள் உடல்னு நீங்கள் நினைக்கும் பொழுது ஆன்மா அதை அனுமதிப்பதும் கூட கூடாது. அந்த மாதிரி அந்த ஆன்மா
உங்களை அனுமதிக்காமல் உங்களுக்கு குரல் கொடுக்கும். ஆழத்திலிருந்து அப்பா நீ உடல் அல்ல, நீ அதை தாண்டிய உணர்வு, புரிந்து கொள்ள உங்களுக்கு செய்தி அனுப்பும். அந்த செய்தி தான் டிப்ரெஷன். எல்லாமே இருந்தாலும் ஒரு வெறுமை இருக்கும் பாருங்க, அதுதான். பணம் இருக்கும், வீடு இருக்கும், உறவுகள் இருக்கும், புகழ் இருக்கும், உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான மொத்த சொத்தும் இருக்கும். ஆனாலும் திடீர்னு பார்த்தா இதெல்லாம் இருந்தாலும் ஒரு வெறுமை இருக்கும். அது உங்களுடைய உணர்வு உங்களுக்கு அனுப்புகிற செய்தி, உங்களுடைய ஆன்மா உங்களுக்கு அனுப்புகிற செய்தி. ஆன்மா உங்களுக்கு அனுப்புகிற செய்தியை புரிந்து கொண்டு தேடத் துவங்குவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். ஆன்மா உங்களுக்கு அனுப்புகிற செய்தியை புரிந்து கொண்டு தேடத் துவங்குவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். பரமஹம்ச நித்யானந்தரின் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள். எந்த பக்கத்தை திறந்தாலும் உங்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகள். 26 மொழிகளில் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள் நிறைந்த 200க்கும் மேற்பட்ட புத்தகங்கள். மேலும் 8000 மணி நேரத்திற்கு மேல் பரமஹம்ச நித்யானந்தர் ஆற்றிய சொற்பொழிவுகள் CD மற்றும் DVDக்களாக கிடைக்கின்றன. உங்களின் எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகளை பார்த்து கேட்டு படித்து பயனடையுங்கள். புத்தகங்கள் கிடைக்குமிடம் நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை 606604 www.nityananda.org. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. சின்ன கதை. தன்னுடைய 3 பேரன்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த வயதான பாட்டி சாலையில் அந்த பேரன்கள் படிக்கிற பள்ளியோட தலைமை ஆசிரியர் போகிறத பார்த்துட்டு, பேரன்களா போய் ஒளிஞ்சுக்கோங்கடா, உங்கள் ஸ்கூல் தலைமை ஆசிரியர் போகிறாரு, நீங்கள் வேற நீங்கள் ஸ்கூல் போகாமல் மட்டம் போட்டிங்க, போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னா. பேரன்கள் சொன்னாங்களாம், பாட்டி நீ முதல்ல போய் ஒளிஞ்சுக்கோ, ஏன்னா நீ செத்து போயிட்டுன்னு சொல்லி தான் நாங்கள் லீவே எடுத்துருக்குறோம். பேரன்கள் ஒளிவதா பாட்டி ஒளிந்து கொள்வதான்னு சூழ்நிலை. பாட்டி சொல்றாங்க பேரன்களை ஒளிஞ்சிக்க சொல்லி, பேரன்கள் சொல்றாங்க பாட்டி நீ ஒளிஞ்சுக்கோன்னு. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை. உடல் சார்ந்த உணர்வுகள் எழும்பொழுது அது ஆன்மா சார்ந்த ஆசைகளை ஒளியச் சொல்கிறது. ஆன்மா சார்ந்த உணர்வு எழும்பொழுது அது உடல் சார்ந்த ஆசைகளை ஒளியச் சொல்கிறது. 2 பேருமே யமன் வரும்பொழுது ஒளிஞ்சாகணும். ஒருத்தன் பொய் சொன்னதுக்காக, இன்னொருத்தன் பொய்க்கான காரணமாக இருந்ததற்காக. உடம்பு யமன் வர்றதுக்குள்ள ஒளிஞ்சாகணும். காரணம் என்னன்னா, தானே எல்லாம் அப்படிங்கிற பொய் சொன்னதற்காக. ஆன்மா யமன் வர்றதுக்குள்ள தன்னை உடலுக்கு உணர்த்தியாகணும். காரணம் என்னன்னா, உடல் பொய் சொல்வதற்காக, பொய் சொல்லும் பொழுது அமைதியாக இருந்ததற்காக, பொய் சொல்வதற்கு ஒத்துழைத்தமைக்காக. ஒரு விதத்தில் பார்த்தா பொய் சொல்வதற்கு ஒத்துழைப்பதும், பொய் சொல்லும் பொழுது எதுவும் செய்யாமல் இருப்பதும் கூட தவறு தான். நீங்கள் உடல்னு நீங்கள் நினைக்கும் பொழுது ஆன்மா அதை அனுமதிப்பதும் கூட கூடாது. அந்த மாதிரி அந்த ஆன்மா உங்களை அனுமதிக்காமல் உங்களுக்கு குரல் கொடுக்கும். ஆழத்திலிருந்து அப்பா நீ உடல் அல்ல, நீ அதை தாண்டிய உணர்வு, புரிந்து கொள்ள உங்களுக்கு செய்தி அனுப்பும். அந்த செய்தி தான் டிப்ரெஷன். எல்லாமே இருந்தாலும் ஒரு வெறுமை இருக்கும் பாருங்க, அதுதான். பணம் இருக்கும், வீடு இருக்கும், உறவுகள் இருக்கும், புகழ் இருக்கும், உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான மொத்த சொத்தும் இருக்கும். ஆனாலும் திடீர்னு பார்த்தா இதெல்லாம் இருந்தாலும் ஒரு வெறுமை இருக்கும். அது உங்களுடைய உணர்வு உங்களுக்கு அனுப்புகிற செய்தி, உங்களுடைய ஆன்மா உங்களுக்கு அனுப்புகிற செய்தி. ஆன்மா உங்களுக்கு அனுப்புகிற செய்தியை புரிந்து கொண்டு தேடத் துவங்குவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். இந்த தேடுதல் வெகு சிலருக்கே நடக்கின்றது. இந்த தேடுதல் உடையவர்கள் வாழ்க்கையோட இன்னொரு பரிமாணத்தையே பார்க்க துவங்குகிறார். செய்கின்ற எல்லா செயலுக்குள்ளும் நான் என்கின்ற தெளிந்த உணர்வு ஓடுமானால்
உங்களுடைய தனிப்பட்ட ஜீவன் விழிப்படைந்து விட்டு. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் மனவளம், தீட்சையினால் உயிர்ப்பிக்கப்படும் குண்டலினி சக்தியின் அளப்பரிய ஆற்றலால் உலக அளவில் மனிதர்களை தாக்கும் மனோரீதியான நோய்களான மன அழுத்தம், மனச்சோர்வு, தூக்கமின்மை, பயம் மற்றும் பயத்தாக்குதல் ஆகிய பிரச்சனைகள் 100% குணமடைகிறது என்பது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. கல்பத்தரு தியான முகாமில் இந்த அதிசயத்தின் ஆழமான அனுபவத்துளி உங்களுக்குள்ளும் நிகழ்கின்றது. இந்த பலன்களை நேரடியாக பெற கல்பத்தரு தியான முகாமில் சந்திப்போம். மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nithyananda.org. தேடுதல் இல்லாதவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் வெறும் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக தெரியும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஏதோ கொஞ்சம் பணம், சாப்பாடு, துணிமணி, உறவுகள், ஒரு ஃபேமிலி, மரணம், அவ்வளவுதான். தேடுதல் வரும்பொழுதுதான், தான் அப்படிங்கிற தெளிவு உயிர்ப்படையும் பொழுதுதான், சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவோம், பிரத்யேகாத்ம சைத்தன்ய ஜாக்கிரதம்னு. தான் அப்படிங்கிற தெளிந்த அறிவு உயிர்ப்படைதல். என் வாழ்க்கையின் தேடுதல் என்ன? உண்மையிலேயே நான் வாழ்க்கையில் எதை ரசிக்கின்றேன், எதை ருசிக்கின்றேன், எதை அனுபவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன், எதற்காக என் வாழ்க்கை இயங்குகிறது, நான் அதை நோக்கிதான் செல்கின்றேனா? இந்த தெளிவுகள், இந்த தெளிவான கேள்விகள் உங்களுக்குள் ஒலிக்க துவங்கும் பொழுதுதான் ஜீவன் முக்த தேடுதல் உங்களுக்குள் மலருகின்றது. ஆயிரக்கணக்கானவர்களில் சில பேருக்குத்தான் இந்த தேடுதல் வருகின்றது. தேடுகின்றவர்களிலும் சில பேர்தான் இந்த சத்தியங்களை கடைபிடிக்கிறார்கள். கடைபிடிக்கின்றவர்களிலும் சில பேர்தான் அதை அடைகின்றார்கள். கிருஷ்ணர் காலத்தில் ஆயிரங்களில் சில பேர்னு சொல்றாரு. நான் இப்போ சொல்லணும்னா கோடிகளில் சில பேர்னு தான் சொல்லணும். கோடிகளில் சில பேர், அதாவது திரும்ப 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 மனித பிறவி எடுத்து இதே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு எப்போவாவது உங்களுக்குள்ளேயே உரைக்கும் பொழுதுதான், ஐயோ இப்படியே டைமை வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கே, இதே மாதிரி பிறந்து இதே மாதிரி யாரையாவது ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டு கணவன் மனைவி அண்ணன் தம்பி மகன் மகள்னு பிடிச்சிக்கிட்டு இதே மாதிரி வாழறது. உங்களுடைய பெரும்பாலானவர்களுடைய தினசரி ரொட்டீனை பார்த்தீங்கன்னா, உங்களை அப்படியே ஒரு வீடியோ கேமரா வச்சு ரகசியம் வீடியோகிராஃப் பண்ணால் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இருக்காது. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உங்கள் மொத்த வாழ்க்கையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் மேபி 5 இடம் மாறி இருக்கலாம். வலது கையால் முகத்தை துடைக்கிறது போல இடது கையால் துடைச்சிருப்பீங்க. சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு கர்ச்சீஃபில் துடைக்கிறது போல சில நேரத்தில் அங்கவஸ்திரத்தில் துடைச்சிருப்பீங்க. அந்த மாதிரி சிறிய சிறிய மாறுதல்களை தவிர வேற எந்த பெரிய மாறுதலும் இருக்காது. உங்களுடைய மனப்போக்கும், உங்களுடைய உடல் போக்கும், உங்களுடைய வாழ்க்கை போக்கும் எந்த புது உற்சாகமும் உத்வேகமும் இல்லாமல் நடப்பதே இல்லை. அது எதுவுமே இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு போக்கில் சென்று கொண்டிருக்கிறது. செய்கின்ற எல்லா செயலுக்குள்ளும் நான் என்கின்ற தெளிந்த உணர்வு ஓடுமானால் உங்களுடைய தனிப்பட்ட ஜீவன் விழிப்படைந்து விட்டது. விழிப்படைந்த ஜீவனுக்கு மட்டும்தான் தேடுதல் இருக்கும். பெரும்பாலாக நம்ம நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, ஒரு செயலை செய்தால் சுகம் கிடைக்குதுன்னு நீங்கள் நம்புவீங்க. ஆனால் அந்த செயலை செஞ்ச பிறகு சுகம் கிடைக்காது. கிடைக்கல அப்படிங்கிற அறிவு ரெக்கார்ட் ஆகிறதே இல்லை. அதே செயலை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருப்பது. ஏன் சுகம் வரலன்னு எப்பயாவது யோசிச்சாலும், இல்லை இது வரும்னு பெரியவங்க சொல்லி வச்சாங்க, நாம தான் சரியா செய்யலை போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது. உண்மையிலேயே
எந்த தெளிவும் இல்லாமலேயே மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு விதமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பது, அதுதான் தெளிவில்லாத வாழ்க்கை. யார் ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாமலேயே ஒளிந்து மறைந்து விளையாடி கொண்டிருப்பது. பேரன் ஒளிஞ்சுக்கணுமா பாட்டி ஒளிஞ்சுக்கணுமான்னு தெரியல. இந்த தேடுதல் யாருக்குள் மலருகின்றதோ அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். தேடுதல் மலர்ந்த மனிதர்கள் ஜீவன் முக்தியை நோக்கி தானாகவே இயங்குகிறார்கள். அந்த மாதிரி இயங்குகிற மனிதர்களில் யாரோ ஒருவர் தான் அடைகின்றார். அவர்கள் தேடுகின்ற எல்லா மனிதர்களும் எப்படி ஜீவன் முக்த தன்மையை அடைவது, இந்த சத்தியத்தை, இந்த ரகசியத்தை எம்பெருமான் அடுத்த சூத்திரங்களில் விளக்குகிறார். மத்தः பரதரம் நான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் ப்ரோதம் சூத்ரே மணிகணா இவ. மத்த பரதரம் நான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் ப்ரோதம் சூத்ரே மணிகணா இவ. பகவான் சொல்கிறார், அர்ஜுனா, எனக்கு மேலானது வேறு எதுவும் இல்லை. நூலிலே மணிகள் கோர்க்கப்பட்டிருப்பது போன்று இவை யாவும் என்னிலே கோர்க்கப்பட்டிருக்கின்றன. கடந்த சூத்திரத்தில் மனிதர்கள் தேடுவதில்லை, ஆயிரக்கணக்கானவர்களுள் சிலருக்குத்தான் தேடுதல் வருகின்றது என்கின்ற சத்தியத்தை வெளியிட்ட எம்பெருமான் இந்த சூத்திரத்திலே தேடுபவர்கள் எல்லாரும் எவ்வாறு அடைவது என்கின்ற சத்தியத்தை சொல்கின்றார். ஆரம்பிக்கும் பொழுதே மிகப்பெரிய சத்தியத்தை சொல்றாரு. எனக்கு மேலானது வேறு எதுவும் இல்லை, நூலிலே மணிகள் போன்று இவை யாவும் என் மீது கோர்க்கப்பட்டிருக்கின்றன. முக்கியமான விஷயம் என்னன்னா, மாலையில எப்படி மணிகள் எல்லாம் ஒரு நூலிலே கோர்க்கப்பட்டிருக்கிறதோ அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே கடவுளுடைய அந்த உயர்ந்த ஆன்ம உணர்வு, பரமாத்ம உணர்வு, ஹையர் கான்ஷியஸ்னஸ், அதனால தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஹையர் செல்ஃப்னு சொல்லுவோம், அதனால தான் கனெக்ட் ஆயிருக்கு. நாம் எல்லாருமே பரமாத்மா அப்படிங்கிற சூரியனை ரிஃப்ளெக்ட் பண்ணுற வேற வேற அளவு வடிவம் உடைய கண்ணாடிகள், அவ்வளவுதான். பரமாத்மா அப்படிங்கிற சூரியன் சென்டராக இருக்க நாம் எல்லாருமே அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற கண்ணாடிகள். ராமகிருஷ்ணனுடைய உதாரணம் ஒரு அழகான உதாரணம். 10 பானையில் நீர் நிரப்பப்பட்டிருந்தால் சூரியன் 10 பானையிலும் பிரதிபலிக்கும். ஏதாவது ஒரு பானை உடைந்து விடுமானால் அந்த பிரதிபிம்பம் சூரியனோடு கரைந்து விடுகிறது. அடுத்த பானை உடைக்கப்பட்டால் அந்த பிரதிபிம்பம் சூரியனோடு கரைந்து விடுகிறது. எல்லா பானையும் உடைக்கப்பட்டு விடுமானால் சூரியன் சூரியனாகவே இருக்கிறது. எல்லா பிரதிபிம்பங்களும் அதிலே கரைந்து விடுகின்றது. இப்போ எல்லா பானைகளும் இணைக்கப்பட்டிருப்பது அந்த பிரதிபிம்பம் அப்படிங்கிறது மூலமா. அதே மாதிரி நம்ம எல்லா உணர்வுமே பொருட்களாகவும் உயிர்களாகவும் நனவாகவும் கனவாகவும் நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் இணைக்கப்பட்டிருக்கின்ற நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் ஓடுகின்ற சாரம், நம்ம எல்லாவற்றிற்குள்ளும் இயங்குகின்ற எசன்ஸ், சாரமாக இறைவன் நானே இருக்கிறேன்னு சொல்றார். இந்த சத்தியத்தின் மூலமா என்ன சொல்ல வர்றார்னா, இருப்பது அனைத்தையும் மங்களமாக ஏற்றுக்கொள். இந்த தேடுதல் உடையவர்கள் ஜீவன் முக்தி அடையாம போறதுக்கு காரணம் என்னன்னா,
எதையாவது ஒன்றின் மீது ஏற்படுகின்ற வெறுப்பு, ஒன்று உலகத்து மேலே ஏற்படுற வெறுப்பு, உலகத்து மேலே ஏற்படுற வெறுப்பாலே ஞானம் அடையப்படாது. ஆரம்பத்தில் தேடுதல் வேண்டுமானால் உலகத்திலே இருக்கின்ற விஷயங்களை பற்றி புரியாமல் தேடுதல் துவங்கலாம். ஆனால் உலகத்தின் மேலே வெறுப்பு ஏற்படுவதனாலே ஜீவன் முக்தி அடையப்படாது. காரணம் என்ன? வெறுப்பு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதை மாற்றுவதற்கான முயற்சிகளிலே இறங்கி காலத்தை வீணாக்குவீர்கள். உண்மையாக ஜீவன் முக்தி எப்போ அடையப்படும்னா, விருப்பையும் வெறுப்பையும் கடந்து இது எல்லாவற்றிற்குள்ளும் இறைசக்தி இருக்கின்றது என்று நமக்குள் உணரப்படும் பொழுது, இது எல்லாவற்றிலும் சூத்திரே மணிகனாயிவ, அதாவது மணிகளை கோர்த்திருக்கின்ற சூத்திரம் போல் இறைவனே இது எல்லாவற்றிற்குள்ளும் பரவி இருக்கிறான் அப்படிங்கிற தெளிவு நமக்கு வரும் பொழுது, இதை மாற்ற வேண்டும் என்கின்ற வீணான போக்கிலே மனம் விரயமாகாது, வாழ்க்கை வீணாகாது. நல்லா புரிஞ்சுங்க. வார்த்தையினாலே பொய் சொல்பவர்கள் வேறு, வாழ்க்கையினாலேயே பொய் சொல்பவர்கள் வேறு. இந்த ரெண்டுத்துக்கு நாம வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். வார்த்தையினால் மட்டும் பொய் சொல்பவர்கள் சாதாரண மனிதர்கள், வாழ்க்கையினால் பொய் சொல்பவர்கள் மிகப்பெரிய ராட்சசர்கள். யார் யாரெல்லாம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே இறை சக்தி பரவி இருக்கிறது சத்தியத்தை உணர்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையினாலே பொய் சொல்ல மாட்டார்கள். வாழ்க்கை மெய்த்து விட்டது. ஆனா இந்த சத்தியத்தை உணராதவர்கள் வார்த்தையாலே பொய் சொல்லாமல் இருந்தால் கூட அவர்களுடைய வாழ்க்கை பொய்த்துவிடும். ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். வாழ்க்கை பொய்த்தவர்கள், வார்த்தை பொய்த்தவர்கள் ரெண்டு விதம். கிருஷ்ணர் இங்க சொல்ற செய்தி, எனக்கு மேலானது வேறு எதுவும் இல்லை, நூலிலே மணிகள் கோர்க்கப்பட்டிருக்கிறது போன்று இந்த உலகம் என்னை சார்ந்திருக்கிறது, நானே அதற்கு ஆதாரமாக இருக்கிறேன் சொல்றார். இந்த சத்தியம் சாதாரண மனிதனுக்கு புரியுமானால் வாழ்க்கையின் மீது வெறுப்பு ஏற்படாது, பிரபஞ்சத்தின் மீது வெறுப்பு ஏற்படாது. அவன் எவ்வாறு வாழ்கிறானோ அது சத்தியத்தை அடிப்படையாக கொண்டே இருக்கும், சத்தியமாகவே இருக்கும். எப்பவுமே அந்த அடி வயிற்றிலே கோபாக்கினியும் வேதனை கொடுக்கக்கூடிய அக்கினியும் துக்கம் தரக்கூடிய அக்கினியும் கிளம்பாது. ஒரு அவதார புருஷரிடமிருந்து நேரடியான வழிகாட்டுதல் வேண்டுமா? பரமஹம்சருடன் நேருக்கு நேர். நித்யானந்தா ஹியர். இதோ உங்களுக்காக பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக வழங்கும் ஒரு அரிய வாய்ப்பு. இருங்க எங்கேயோ பார்த்த ஞாபகம். நான் மாடல் எக்ஸாம் நல்லா பண்ணோம், பயமா இருக்கு. இதே தெரிஞ்சு நீ சக்சஸ் ஆக போற, நான் பாத்துக்கிறேன். ஆனந்தமா இருக்கும், ஆனந்தமா இருக்கு. உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் பரமஹம்சர் தொலைபேசி மூலம் தீர்வுகளை அளிக்கின்றார். தினந்தோறும் காலை 8 மணி முதல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 08027279999. நேரடி ஒளிபரப்பை காண ntv.nithyananda.org. இரண்டாவது முக்கியமான விஷயம், வாழ்க்கை சத்தியமாக மாறாதவன் வார்த்தையாலே சத்தியத்தை மட்டும் கடைபிடித்தால் கூட அது முழுமையாக மாறாது, முழுமையாகாது. சத்தியம்ங்கிறது சும்மா வார்த்தையால் விளையாடுறதில்ல, வாழ்க்கையாலே இருப்பது.
வார்த்தையால் மட்டும்தான் சத்தியம்னா இப்போ எதுவுமே பேசாமல் மௌனமாக இருக்கிற பெரிய சத்தியவானா இருப்பான் இல்லையா? அப்படி இருக்க சான்ஸ் இல்லை. இப்போ எதுவுமே பேசாமல் மௌனமாக இருக்கிறவன் பெரிய சத்தியவானா இருந்து ஞானி ஆகிட முடியுமா? கிடையாது. இப்போ எல்லா ஊமைகளையும் இந்நேரம் ஞானம் அடைஞ்சிருக்கணுமே? கிடையாது. வாழ்க்கையால் சத்தியமாக மாறுதல். நம்முடைய தமிழில் மட்டும்தான் சத்தியத்துக்கு 3 வார்த்தை உண்டு. ஒன்று மெய்மை, வாய்மை, உண்மை. உள்ளத்தாலே சத்தியத்தை கடைபிடிப்பது உண்மை, வாயாலே சத்தியத்தை சொல்வது வாய்மை, மெய்யாலே சத்தியத்தை வாழ்வது மெய்மை. இங்கே ஈஸ்வரன் பகவான் எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் மெய்யாலே உடலாலே சத்தியத்தை கடைபிடிப்பதற்கான ஒரு சத்தியத்தை, ஒரு வாழ்க்கை முறை நுட்பத்தை அளிக்கிறார். இப்போ இருக்கிறது எல்லாமே கடவுள் அப்படின்னு மீண்டும் 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 நினைந்தீர்களானால் உங்களுடைய உடலாலே சத்தியத்தை வாழத் துவங்குவீர்கள். உங்களுடைய உடல்ல தொடர்ந்து எரிச்சலும் வெறுப்பும் வேதனையும் இருக்காது. ஒரு ஆழ்ந்த அமைதியோடு குளிர்ந்த தன்மையோடு வாழத் துவங்குவீர்கள். எப்பவுமே அந்த அடி வயிற்றிலே கோபாக்கினியும் வேதனை கொடுக்கக்கூடிய அக்கினியும் துக்கம் தரக்கூடிய அக்கினியும் கிளம்பாது. அடி வயிற்றிலிருந்து அது கிளம்புவதில்லை. ஆழ்ந்த ஒரு உண்மை என்னன்னா, இருப்பது எல்லாம் கடவுள் சக்தின்னு புரியாத போதுதான் எது மேலேயாவது கோபமோ, எது மேலேயாவது வேகமோ, எது மேலேயாவது குரோதமோ உண்டாகி வேறு வேறு அக்கினிகள் உடம்பிலே கொதிக்கும். இருப்பது எல்லாம் கடவுள்னு உணரப்படும் பொழுது கோபாக்கினியும் குரோதாக்கினியும் காமாக்கினியும் உருவாகாமல் உங்கள் வாழ்க்கை சத்தியமாக மாறும். வாழ்க்கை சத்தியமாக உருப்படும். அதனால தான் இந்த ஒரு சத்தியத்தை உணர்ந்தவன் ஜீவன் முக்தத்தன்மைக்குள் வேகமாக செல்லுகின்றான்னு சொல்றார். ஜீவன் முக்தத்தன்மை மட்டுமல்ல, பல வியாதிகள், இந்த வீசிங், பிளட் பிரஷர், இந்த மாதிரியான பல வியாதிகள் இந்த ஒரு நுட்பத்தாலே தீர்ந்திருப்பதை என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். பல அன்பர்களுக்கு இந்த ஒரே ஒரு தியான நுட்பம் மூலமாக, ஒன்றுமில்லை, பார்ப்பது எல்லாவற்றையும் எல்லாவற்றிற்குள்ளும் இறை சக்தி இருக்கிறான் அப்படின்னு மட்டும் நினைங்க, வேற ஒன்றுமே இல்லை. திடீர்னு பார்ப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களை அறியாமல் எல்லாவற்றையும், உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா துக்கத்தையும் மன்னித்து, அந்த துயரங்களை கொடுத்தவர்களையும் மன்னித்து, அதனாலெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சில பாடங்களும் அறிவும் புத்திசாலித்தனமும் கற்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தெளிவு வந்து உங்கள் வாழ்க்கையில் வர்ற ஒவ்வொரு துயரமுமே உங்களை அப்டேட் பண்ணுது, உங்களை அப்கிரேட் பண்ணுது. பலதரம் நான் பார்த்துருக்கேன். உலகத்தை கடவுளாக பார்க்க துவங்கினால் உலகத்துக்கு நல்லதோ இல்லையோ உங்களுக்கு நல்லது. காரணம் என்னன்னா, உங்களுக்குள்ள எப்பவுமே கொந்தளிச்சிட்டு இருக்க அந்த மனம் அமைதி அடைந்து விடும். மனம் ஆழ்ந்த அமைதி அடைந்து விடும். அந்த அமைதி பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமலேயே உங்களுக்குள் நீங்கள் ஏற்படுத்தி வைத்திருந்த வியாதிகளை எல்லாம் அழித்து குணமாக்கிவிடும். இந்த கொந்தளிக்கின்ற மனப்பாங்கை அழித்துவிடும். கொந்தளிக்கின்ற மன அமைப்பை அழித்துவிடும். எனக்கு மேலானது வேறு எதுவும் இல்லை, நூலிலே மணிகள் போன்று இவை யாவும் என் மீது கோர்க்கப்பட்டிருக்கின்றன. அர்ஜுனா, இவை யாவும் என் மீது கோர்க்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு அவ்வளோ அருமையாக ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை பகவான் சொல்றார். இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற நான் நான் நான்கிற உணர்வையும் நீங்கள் உணர்ந்தீர்களானால் இந்த உலகம் முழுவதும் இருக்கின்ற எல்லா மக்களுடைய நான் நான்ற உணர்வாக இருப்பதும் உங்களுக்குள்ள இருப்பதும் ஒன்றுதான்னு புரிஞ்சுப்பீங்க. இப்போ வெறும் உடலை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பக்கத்தில் இருக்கவருக்கும் தூரம் அதிகமாக இருக்கும்.
பிராணனை வச்சு பார்த்தா நீங்களும் அவரும் சுவாசிக்கிறது ஒரே பிராணன்தான், தூரம் குறையுது. மனம்னு பார்த்தோம்னா நீங்களும் பக்கத்தில் இருக்க முடியல, இந்த ஒரு சமூகத்தோட எண்ண ஓட்டமே ஒரு மாதிரி தான் இருக்கும். அப்போ இன்னும் தூரம் குறையுது. உணர்வுன்னு பார்த்தா இன்னமும் தூரம் குறையும். அதை தாண்டி ஆன்மான்னு பார்த்தா தூரமே இல்லாமல் போய்விடும். உடல்னு நினைச்சா தூரம் அதிகமாக இருக்கும், பிராணன்னு நினைச்சா தூரம் குறையும், மனம்னு நினைச்சா பல பேருக்கும் இன்னும் தூரம் குறையும், உணர்வுன்னு நினைச்சா மொத்த சமூகத்துக்கும் உங்களுக்கும் இருக்கின்ற தூரமே குறைந்து விடும். எல்லாருக்கும் இடையில் இருக்கிற இடைவெளி குறைஞ்சிவிடும். இன்னொரு உதாரணம் சொன்னால் புரியும். வெறும் உணவு விஷம் வைக்கப்பட்டால் அதை சாப்பிட்ற ஒருத்தர் மட்டும்தான் சாவார். காற்றுல விஷம் கலந்துருச்சுன்னா அங்கே இருக்கிற இந்த ஏரியாவில் இருக்க பல பேர் இறந்து போவாங்க. அந்த சமூகத்தோட எண்ண ஓட்டத்தில் விஷம் கலந்தால் அந்த சமூகமே அழியும். அந்த நாட்டினுடைய உணர்வு ஓட்டமே விஷமாக்கப்பட்டு விடுமானால் மொத்த நாடே அழிந்து விடும். அதனால் ஆழமாக போக போக நம்ம எல்லாருக்கும் இடையிலே இருக்கிற இடைவெளி குறையும். ஆழமான ஆன்ம உணர்விலே எல்லாவற்றிற்குள்ளும் கிருஷ்ணன் தானே இருக்கிறேன் அப்படின்ற சத்தியத்தை அர்ஜுனனுக்கு சொல்லுகின்றான். இது ஏன் சொல்லப்படுதுன்னா, எல்லாவற்றிலும் இறைவனே இருக்கின்றான் அப்படிங்கிற சத்தியம் புரியும் பொழுது உங்களுக்கு எல்லா சூழ்நிலைகள் மீதும் நபர்கள் மீதும் இருந்த வெறுப்பு கரைந்து அவைகளை ஆழ்ந்த இனிமையோடு எதிர்கொள்ளுகின்ற தெளிவு மலரத் துவங்கும், தெளிவு பிறக்கத் துவங்கும். இந்த தெளிவிற்குள் நுழைவோமானால் ஜீவன் முக்த தேடுதல் இருக்கின்ற எல்லாரும் ஜீவன் முக்த தன்மை அடைந்து விட முடியும். தேடுதல் வந்தவர்கள் ஜீவன் முக்தி அடையாமல் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் உலகத்தின் மீது இருக்கும் வெறுப்பு. இங்கு எம்பெருமான் அந்த வெறுப்பை தாண்டி நம்மை அழைத்துச் செல்வதற்கான நுட்பத்தை அளிக்கின்றார். வெறுமனே தேடுதலும் சுயமுயற்சியும் மட்டும் ஜீவன் முக்தியை அழித்து விடாதுங்கிற சத்தியத்தை அளிக்கின்றார். ஒரு நிலையில் எல்லா சுயமுயற்சியும் இறைவனிடம் கலந்தாக வேண்டும். அதாவது சுயமுயற்சிங்கிறதே மனசால செய்யப்படுறது, நம்முடைய இன்டலெக்டால யோசிச்சு யோசிச்சு செய்யப்படுறது, நம்முடைய மூளை அறிவாலே செய்யப்படுவது. அந்த வெறும் மூளை அறிவினாலேயே முழுமைத்தன்மை அடையப்பட்டு விடாது. காரணம் என்னன்னா, சில நேரத்தில் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகாக சொல்வார், வங்காளத்தில் கடுகை வைத்து பேயோட்டுகின்ற பழக்கம் இருக்குமா. யாருக்காவது பேய் பிடிச்சிருந்தா கடுகை எடுத்து போட்டு பேயோட்டுவார்களாம். ஆனால் சில நேரத்தில் அந்த புத்திசாலி பேயாக இருந்தால் என்ன பண்ணுவா, கடுகுக்குள்ளேயே போய் புகுந்துருமா. கடுகுக்குள்ளேயே போய் புகுந்துருச்சுன்னா அந்த கடுகை வைத்து பேயோட்ட முடியாது. அதே மாதிரி உங்களுடைய மூளை அறிவை வைத்துத்தான் நீங்கள் சாதனை செய்யணும். ஆனால் மாயை அந்த மூளைக்குள்ளேயே புகுந்து விடுமானால், உங்கள் லாஜிக்குள்ளேயே புகுந்து விடுமானால், உங்கள் மனதிற்குள்ளேயே புகுந்து விடுமானால் சாதிக்க முடியாது. உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.